ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா பாசிப்பருப்பு உருண்டை. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். முதல்ல பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், சுகர் 1 கப் எடுத்திருக்கேன், ஒரு 4 ஏலக்காய், நெய், அவ்வளோதான் தேவை. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடாகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ரோஸ்ட் பண்ணுற பையன் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கோல்டன் கலர் வரட்டும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். அப்படியே பாருங்கள், பருப்பு கலர் மாறிடுச்சு. இது போதும். அப்படியே இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். அப்படியே ஆறட்டும், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு சுகர் பவுடர் தேவை. அதுக்காண்டி 1 கப் சுகர் எடுத்துருக்கோம்ல, அதை மிக்சியில் போட்டு சுகர் பவுடர் ஆக்கிக்குவோம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த பருப்பையும் போட்டு நல்லா மிக்சியில் பவுடர் ஆக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், 1 கப் பாசிப்பருப்பு மாவு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டுட்டு அதே பவுலில் 1 பருப்பு பாசிப்பருப்பு மாவுக்கு 2 கப் 1.5 கப் சுகர் போதும். உங்களுக்கு சுகர் இன்னும் அதிகம் வேணும்னா 2 கப் போட்டுக்கோங்க. அப்படியே 4 ஏலக்காய் நச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெய் உருக்கிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா நெய் ஹீட் ஆனோடையும் சூடு வரட்டும். நல்லா நெய் ஹீட் ஆனோடையும் அந்த சூட்டோடவே நல்லா மாவில் ஊற்றி நல்லா பிசைந்துக்கோங்க. நம்ம சூடாக தான் பிடிக்கணும், அப்போ தான் அந்த உருண்டை வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் நல்லா அடுப்பிலே வச்சுக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அப்படியே அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு சூடு ஆற ஆற அந்த நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கணும். சூடாக தான் செய்யணும், ஆறுனா வராது உருண்டை. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மாவை நல்லா நெய்யில் நல்லா பிசைஞ்சுக்காங்க. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா அந்த சூட்டோடையே போய் பிடிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா மாவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடவே நல்லா பிடிக்கணும். அதுக்காக அந்த கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருந்தேன், அதை காமிக்கல. அதை ஊற்றி நல்லா உருண்டையாக பிடிச்சோம்னா நல்லா பிடிச்சிடலாம். அவ்வளோதான், பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.